ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி லட்டு ரெசிபி தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது கிளியராக உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நம்ம லட்டு செய்ய போகிறோம். ஸோ லட்டுனா எல்லாருமே இது கடலை மாவு வச்சு பொரித்து அதை எண்ணெய் பாகு ரெடி பண்ணணும். பட் அதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் ரெடி பண்ண பூரி இருக்கும். ஸோ பூரியை நல்லா பிச்சு போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் கூட போதும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். இந்த பாருங்கள் 2 வாட்டி 300 வாட்டி ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதில் நம்ம பால் பவுடர் சேர்க்க போகிறோம். பால் பவுடர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் சேர்த்துக்கலாம். இதுக்கேற்ற குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பூரி எடுத்தனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 6 பூரி எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த இதில் நம்ம பால் பவுடர் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள், நல்லா கையாலேயே நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம இதில் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர் நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா அந்த கலர் ஃபுல்லாக அப்படியே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதோட நான் 2 ஸ்பூன் அளவு 2 கப் அளவுக்கு நான் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 ப்ரெட்டை நல்லா பவுட்ராக்கி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் நம்ம அடுப்பில் வைக்கணும், போட்டு இது பண்ணணும், அப்படி எண்ணெயை போட்டு பொரிச்சு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிற ரொம்ப ஈஸி தான். இது அடுப்பே தேவை கிடையாது. ஸோ ஃபயர்லெஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஃபயர்லெஸ் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் பூரி சுட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த பூரி எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கும். ஸோ அதில் நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பூரி சேர்த்துருந்தனால ஒரு 9 லட்டூஸ் எனக்கு கிடச்சி வந்துச்சு பாருங்கள். சாரி, ஒரு 7 லட்டு தான் கிடச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்பிள் ஷேப் கொண்டு வரதுக்காக ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இதில் நம்ம கிராம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் கிராம்பு திருப்பி நம்ம இது பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது பின்னாடியாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ கிராம்பு அப்படி தலைகீழாக போட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது இன்னும் பார்க்க அழகான ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி தான் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு பார்க்க ஒரு டெக்கரேஷனாக இருக்கும் அப்படி சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றச்ச இதை எடுத்து போட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். ஒரு டெக்கரேஷனுக்காக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நம்மளுடைய லட்டூஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் ரொம்ப ஆதரவு கொடுத்து வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டிங் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் லட்டுலாம் என்னங்க, இதுதான் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.